சபிப்பதற்காக கூலியை பெற்றுக்கொண்டு சபிப்பதற்காக பிரயாணப்பட்டு புறப்பட்டு வந்த ஒரு மனிதனுக்குள்ளே இறங்குகிற பரிசுத்த ஆவியின் வல்லமை, சபிப்பதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிற ஜனம் ஒரு நாள் சபிக்க கூடாதபடி ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமாய் இருந்ததனால் அவன் நாக்கையே, அவன் சிந்தையே, அவன் கண்ணையே, அவன் ஆள் தத்துவத்தையே திருப்புகிற ஒரு தேவன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? வசனம் அப்படி சொல்லுது, வசனம் அப்படி சொல்லுது. என்னை மனிதர்கள் சபித்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் என்னோடு இருக்கிறார். இதை எனக்குன்னு சொல்லல, உங்களுக்கும் இதே சத்தியம். ஆமென். உங்கள் அந்த உலகமே சேர்ந்து சபித்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனால் அவர்கள் சபித்த ஒவ்வொரு சாபத்தின் வார்த்தைகளும் உங்கள் மேல் அது ஆசீர்வாதமாக மாற்றப்படும். ஆமென். இதான் உண்மை. உலகத்தில் எத்தனை மனிதர்கள் நம்மை சபிக்கிறார், தாராளமாய் பேசுவதற்கு வாயை திறக்கிறார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் இருப்பவன் யார்? வசனம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும்.